இந்த ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்டெடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிடுச்சா, அதனால ஆயில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில், அவங்க ட்ரம்ப் மேலே சாம கடுப்பில் இருக்காங்க. தினமும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பேசி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அதிபர் இவர் அப்படின்ட்டு எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, இந்த அமெரிக்கா ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு சில விஷயம் நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்ம நாட்டோட அதிபரால் மட்டும் ஒரு வாரை டிக்ளேர் பண்ண முடியாது, அவரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துறது சார்ந்து அவருக்கு புரிய வைக்கிறது சார்ந்து நம்ம சில விஷயங்களை பண்ணணும்னு அவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாப்புல, பீஸ் மேக்கர், நான் எப்போவுமே உலக அமைதிக்காக தான் நிற்கிறேன், போர் ரொம்ப கிட்ட வந்துச்சு முடியறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அவர் சொல்கிறார். ஆனால் டெமோக்ராட்ஸுக்கு நல்லா தெரியும், ஏன்பா காலைல ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார்ப்பா, இவரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்த ஒரே வழின்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த யூரோப் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, இப்போ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க, ட்ரம்ப்பை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு டிராஃப்ட் ஒன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த போர் முடிஞ்ச பிற்பாடு இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, அங்கே எப்படி நம்ம ரீஓப்பன் பண்ணுறது, அந்த ஹார்மோஸ் சார்ந்து அமெரிக்கா இல்லாமல் ரீஓப்பன் பண்ணுறது, அப்போ இருக்கிற டிராஃப்ட்டை உருவாக்கியிருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அமெரிக்கா இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இதை விட அதிகமாக ஃபியூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு தான் தலைவலி. நாளை பின்ன அமெரிக்காவால் ஹார்மோஸ் பேஸ் பண்ணி பிரச்சனை வெடித்தாலும் நம்ம நாடுகள் பாதிக்காமல் இருக்கணும், அங்கே ஃபுல்லாக ரூட்டிங் சார் நம்மளுக்கு தலைவலி வராமல் இருக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்ட்டை உருவாக்கியிருக்காங்களாம். அந்த டிராஃப்ட் இன்னும் வெளியே வரல, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.